வணக்கம் மாமே. என் வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு டே 29. சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒன்னும் பண்ணல. ஒரு சாதாரண நாள் தான். காலையிலேயே ஏஞ்சி பண்ண வேண்டிய வேலை சிறப்பா பண்ணிட்டு ஒரு காப்பியை போடலான்னு ஃப்ரிட்ஜ்ல பால் போயிட்டு தர வேலைக்கு போயிட்டோம். அப்புறமா தான் என் மரமண்டைக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டுல கேஸ் இல்லன்னு. பசி ரொம்ப உக்கிரமானதால எங்க நைனா வாங்கிட்டு வந்த குஷ்பு இட்லிய டைட்டா உட்காந்து சாப்பிட்டேன். நம்ம காணொலி இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா இன்ஸ்டால ஒரு ஃபாலோவும் யூடியூப்ல ஒரு சர்ப்ரைஸ் மறக்காம பண்ணிடுங்க. பண்ணா எனக்கு நல்லது, பண்ணலன்னா உங்களுக்கு நல்லது. சரி, இப்ப கதைக்கு வருவோம். ஒரு குளியல போட்டு எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் நம்மள கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு ரொம்ப நாளா கிஜரா குத்துன்னு இருக்கா போல. இன்னைக்கு விடவே கூடாதுறான்னு போன மீண்டும் ஒரு பெரிய கிஜரா குத்து நம்மள அமிச்சிட்டான். இருந்த மண்டவெளியில புல்புல் மாமாக்கு ஒரு அழைப்பு போட்டு ஒரு காப்பியை போட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நம்ம வீடியோக்கு தேவையான எடிட்டிங் வேலையில உட்காந்துட்டேன். லைட்டா கண்ணு சொருவுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய தூக்கத்தை போட்டு ஒரு 6:30 மணி பக்கம் தான் ஏஞ்சேன். எல்லாரும் நம்மளுக்கு கிஜரா கொடுக்குறாங்களே, நம்மளும் ஒரு கிஜரா கொடுக்கணும்னு பயிற்சி கொடுத்துக்கு போகாம ஒரு கிஜராவை குத்துட்டேன். எல்லாரும் சூப் குடிச்சுன்னு இருந்தாங்க. நான் மட்டும் பாதாம் ஜூஸ் குடிச்சேன். ஏன் நான் போன வாட்டி சூப் குச்சி ஒரு சின்ன 7:30 ஆயிடுச்சு. நம்ம நண்பர் கால் பண்ணி தம்பி இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம போன்ல நம்ம ரோல் நம்பரை போட்டு பாத்துன்னு இருந்தேன். இந்த இலவெடுத்த நெட் டைட்டா நம்மளுக்கு 7:30 குத்துனுங்கிறான். போட்டு பாக்குற நெட்வொர்க் எரர்னு காட்டுது. மண்ட டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம நண்பர் கால் பண்ணாரு. ரிசல்ட் இன்னைக்கு இல்லையாமா, அடுத்த வாரம்னு சொல்லிட்டாங்க. மண்ட டென்ஷனை குறைக்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு 2 பரோட்டா வாங்கிட்டு வர வழியில சின்ன கடையில சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மேட்ச் பார்த்துன்னு மஜாவா சாப்பிட்டேன். இதோட நாளை முடிச்சுக்கிறேன். சரி வரட்டாமாமே.